கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக நாம் குழந்தைகளாகவா அல்லது வளர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்ற அந்த தலைப்பின் கீழே நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை நாம் பார்த்தோம், நாம் குழந்தையாய் இருக்கக்கூடாது ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே குழந்தை பருவத்தில் இருக்கிற நாம் ஏன் வளர வேண்டும், நமக்கு எதற்கு வளர்ச்சி என்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் முதல் 3 வசனம் சொல்லுது, இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் வளரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். வளரணுமானால் எங்களுக்கு களங்கம் இல்லாத ஞானம். ஒரு குழந்தை வளர்வதற்கு எவ்வாறு அந்த அவருடைய தாய்ப்பால் எவ்வளவு களங்கம் இல்லாத அந்த தாய்ப்பால் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதுபோல நம்மளை ஒரு பூரண வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கிறது களங்கம் இல்லாத ஞானப்பால் ஆகிய ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். வார்த்தையில நம்ம வாஞ்சியா இருக்கும் பொழுது, வார்த்தையில நம்ம தாகமா இருக்கும் பொழுது அந்த வார்த்தை எங்களை வளர பண்ணுகிறதா இருக்கிறது. பிரியமா, நம்மளோட வளர்ச்சி எதற்காக, அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டோட வார்த்தைக்குள்ள நம்ம வளர்றது எதற்காக? 4வது அதிகாரம் எபேசியர் புத்தகத்திலே 4வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதா பூரண புருஷராக. அப்ப ஆண்டவர் என்னத்துக்கு நம்மளை வச்சிருக்கிறாரு? ஒரு பூரணமான ஒரு புருஷராய் நாம் நிலை நிறுத்துவதற்கு எங்களுக்கு வளர்ச்சி அவசியமாக இருக்கிறது. அதே வேளையில அதே எபேசியர் 4வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படி. அப்படிச்சப்ப கிறிஸ்துவுக்குள் வளர்றதுக்கு, கிறிஸ்துவுக்குள் ஒரு முதிர்ச்சி நிலையை நம்ம நோக்கி கண்டு செல்வதற்கு எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை முக்கியமானதாக இருக்கிறது. அதுதான் எங்களை சகல துர்க்குணத்திலிருந்து சகல புறங்கூறுத எல்லா விதமான பொறாமைகள் வஞ்சகங்கள் போன்ற அருவருப்பான காரியங்கள் நம்மளை விடுதலையாக்கி நம்மளுக்கு ஒரு பூரணமான விடுதலை, பூரணமான ஒரு மாற்றத்தை தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள கொண்டு வருகிறது. ஒரு நிறைவான வளர்ச்சிக்கு நம்மளை கொண்டு செல்கிறது. பிரியமானவர்களே, நாம் வளரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வளர்ச்சியின் உச்சத்தை அடைய வேண்டும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுது என்றைக்கு மகிமை உண்டாவது. அப்ப என்ன சொல்றார்? நம்ம கிறிஸ்துவின் கிருபையிலும் அவருடைய அறிகிற அறிவிலும் என்ன சொல்லணுமா? நம்ம வளரணும். அந்த வளர்ச்சி நமக்கு முக்கியம். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு எல்லை கிடையாது. வாழ்ந்தோம், இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு நாளும் வளரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒரு முதிர்ச்சியை நோக்கி கடந்து செல்லணும், ஒரு தேர்ந்த நிலையை நோக்கி கடந்து செல்லணும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளை வளர்க்கும் ஒழிய வேறு எதுவும் இல்லை. நம்ம அந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல ஒரு சரியான வாஞ்சியோட தாகத்தோட பாரத்தோட நம்ம நிப்பமா இருந்தா நிச்சயமா எங்களோட வளர்ச்சியில கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களோட வாழ்க்கையில செய்வார். ஆதலால் நம்ம ஒவ்வொருவரும் வளரும்படியா வளர்ச்சியை விரும்பி நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியான தாமையோட வார்த்தையாளர்களை நிரப்பி வளரச் செய்வாராக. God bless you all.